அனைவருக்கும் வணக்கம். ஆல் ஆஃப் யூ குட் நைட். இது கரூர் செல்வா ஸ்டாக். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரு உலக அரசியல் பார்வை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு தடை விதிக்க வேண்டும், மோகன் பகவத்துக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 எம்பிக்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேச்சு வருது. 2 எம்பிக்கள் கடிதம் எழுதியிருக்காங்களாம்மா. யாருக்கு எழுதியிருக்காங்க? அதாவது உலக போலீஸ்காரர் ஒருத்தருக்கார் பார்த்தீங்களா, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள். அவர் தீவிர வலதுசாரி ஆதரவாளர். அமெரிக்க ஜனாதிபதி தீவிர வலதுசாரி ஆதரவாளர். அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் வலதுசாரி இயக்கம் தான். அப்படி இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வெறுக்கிற மாதிரி வெறுப்பார். மக்களுக்கு பார்த்தா வெறுக்கிற மாதிரி வெறுப்பார். ஆனால் அவர் முழு ஆதரவாளர். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மக்கள் பற்றி சிந்திக்கிறதுல இங்கே இல்லை, இயக்கம்தான். இயக்கம் அந்த அந்த கோட்பாடு தான் அவங்களுக்கு. அதுதான் தேவை. லெட்ரு போடுறது எழுதுறதெல்லாம் சும்மா மேலோட்டமாக எழுதுவாங்க, அவ்வளோதான். டொனால்ட் ட்ரம்ப் தீவிர வலதுசாரி ஆதரவாளர். அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் இயக்கம் வலதுசாரி ஆதரவாளர் இயக்கம். அப்படி இருக்கும்போது 2 எம்பிக்கள் கடிதம் எழுதுறது யாருக்கு? சும்மா வெட்டு தான். டொனால்ட் ட்ரம்ப் அவர் மனசில் வச்சுருப்பார். எப்பவுமே அப்படி தான். அவருடைய இயக்கம் வலதுசாரி இயக்கம், மக்கள் இயக்கம் அல்ல. மக்கள் இயக்கம்னு சொல்ல, வலதுசாரி இயக்கம். அவர் கோட்பாடு அப்படி தான். அதனால் தயவு செஞ்சு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது இந்த பதிவு யாருக்குமே நான் சாதகமாகவோ பாதகமாகவோ பேசலை. நாட்டு நடப்பு உண்டானது இதுதான். டொனால்ட் ட்ரம்ப் தீவிர வலதுசாரி ஆதரவாளர். ஆர்எஸ்எஸ் இயக்கம் தீவிர வலதுசாரி இயக்கம். அதனால் 2 எம்பிக்கள் லெட்டர் போடுறது கடிதம் எழுதுறதெல்லாம் மேலோட்டமாக இருக்கும், அவ்வளோதான். தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.